வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணுவே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः भद्रं पश्यमाशिभिः यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाक्मस्तनूभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்றைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் இந்த பரம்பொருளை நோக்கிய பயணத்தில் பரம்பொருளை அறிவதும் அடைவதும் ஒன்றே. அடைவதுன்ற நம்மளை விட்டு வெளியில் இருந்து நாம் பயணித்து போய் சென்று அடைகிற விஷயம் இல்லை. ஆல்ரெடி இது சித்த வஸ்து, ஆல்ரெடி இருக்கக்கூடிய வஸ்து, நீ அறியாமல் இருக்கக்கூடிய வஸ்து. நீ யாருன்னு உனக்கு தெரியாமலே பல பல ஆயிரம் வருடங்கள் பயணிச்சுக்கிட்டே இருக்க. இந்த ஜென்மாவிலையும் 50 வயசாகிடுச்சு, இன்னும் விவேகம்னா என்னன்னு தெரியல, எது சரி எது தப்பு தெரியல. 50 வருஷம் வாழ்ந்தும் இன்னும் உங்களுடைய பசி அடங்கலை. திருப்தி இல்லை, அமைதி இல்லை, ஆனந்தம் இல்லை, சத்தியமும் இல்லை, ரிதமும் இல்லை. என்ன அப்போ வாழ்ந்துட்டுருக்கோம்? இந்த வாழ்க்கை, இந்த வார்த்தைகள்லாம் மேலார்ந்த வார்த்தைகள், உயர்வான வார்த்தைகள், அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவு, அதுதான் மெய்ப்பொருளை மறைச்ச ஆவரணமாகவும், இந்த உடம்பு நான் கஷ்டம், நான் நஷ்டம், என்னால் முடியாது, நான் சாக போகிறேன், செத்து போயிடுவேன், பயமாக இருக்குது, இதெல்லாம் என்னது? கவலையாக இருக்குது, துக்கமாக இருக்குது, நஷ்டமாக இருக்குது, நான் சரிஞ்சிட்டேன், கீழே விழுந்துட்டேன், பள்ளத்தில் விழுந்துட்டேன், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எல்லாம் அறியாமை, முழுக்க முழுக்க அறியாமை. எங்கேருந்து பேசுகிறான் அவன்? எங்கேருந்து பேசுகிறான்? ஒன்று மனசுலேருந்து பேசுகிறான், இல்லை உடம்புலேருந்து பேசுகிறான். அறிவுக்கு கூட போல அவன். அறிவை கடந்து ஞானத்துக்கு போகணும். எப்போதும் ரஜோகுணத்தினால காமத்தையும், காமத்தினால ரஜோகுணத்தும், இது ஒரு சர்க்கிள். அது அந்த சுழல்லேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா அதுக்கு தான் நேற்று மருந்து சொன்னேன். 28 நிமிஷம் சமாதிக்கு போ. தியானம் கூட இல்லை, சமாதின்னு சொல்கிறேன். டைரெக்டாக சமாதி யாரும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் சொல்லக்கூடிய தைரியம் இருக்காது. ஏன்னா இவன் எங்கே இருக்கிறானோ, இவன் எந்த நிலையில் இருக்கிறானோ அவனை போய் சமாதிக்கு எப்படி அழைச்சிட்டு போகிறதுன்னு ஒரு சிந்தனை தான் அதுக்கு அடிப்படை காரணம். நானும் அதை சிந்திச்சிருக்கேன். இல்லாமல் நான் உங்களுக்கு அப்படியே டக்குன்னு நீங்கள் சமாதிக்கு போங்கன்னு. சமாதிக்கு போகிறது பெரிய கடினமான விஷயம் அல்லங்கிறதுக்காக சொல்கிறேன். படிக்கட்டுகள் இருக்குது. நீங்கள் தியானமும் தாரணாவும் சமாதியும் நீங்கள் என்ன நினச்சிங்க இவ்வளோ நாளாக? பெரிய மலை, அது நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே. வேதமே முன்னதெல்லாம் அப்படி தானே நினச்சிங்க. இந்த சமுதாய சீர்கேடு, இந்த உபநிஷதுங்கிற வார்த்தை கூட தெரியாமல் ஆயிரம் வருஷங்கள், கோடிக்கணக்கான ஜென்மங்கள் வீணாக்கி கடந்து வந்திருக்கோம். ஒரு அப்பாவுடைய முதல் கடமையாக இந்த ஞானத்தை கொடுக்கறது தான் அப்பா. அன்பை கொடுக்கறது அம்மாவாக இருந்தால், அறிவை கொடுக்கறது அப்பா தானே. அவங்களுக்கே தெரியல, எந்த அப்பாவுக்கும் தெரியலையே. என்னையா கொடுமை இது? என்னன்னா விவேகம் வரல. எப்போ இதெல்லாம் தெரிய வரும் தெரியுமா? எப்போ எல்லாமே தெரிய வரும் தெரியுமா? எப்போ இறைவனை தேடணுங்கிற புத்தி வருதோ, இறைவன்கிட்ட போய் காசு கொடு, பணம் கொடு, வீடு கொடு, மனைவி கொடு, மக்கள் கொடு, நோய் தீரு, இந்த 5 தத்துவங்களை கேட்குற உனக்கு உன்னை கொடுன்னு கேட்கக்கூடிய
பண்பாடு தானாகவும் வரல, சொல்லியும் வரல, சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. இந்த சமாதிக்கு போகிறது பெரிய கடினமான விஷயம்னா இல்லை, கடினமான விஷயம் இல்லை. சவிகல்பம்னு நீங்கள் பக்தி யோகத்தில் போகிறவனுக்கு எதுவுமே ஈஸி தான். 6 சவிகல்பத்தில் 6 நிலைகளை சொல்லுது சமாதியை பொறுத்த வரைக்கும். சவிகல்பத்திலேயே 6. எப்படின்னா சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. வார்த்தையை பார்த்து பயந்து போயிடாதீங்க. சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், அப்புறம் சவிச்சாரம், நிர்விச்சாரம், அப்புறம் சானந்தம், அஸ்மிதா. இந்த அஸ்மிதாங்கிறது தான் அந்த கடைசி நிலை. இந்த சவிகல்பம் அதை நேற்று நான் சொன்னேன்ல, நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் தியானிச்சிங்கன்னா நீங்களும் இருக்க மாட்டீங்க, தியானமும் இருக்காது, அந்த பரம்பொருள் மட்டும்தான் இருப்பீங்க, நீங்கள் அவரோட மெர்ஜ் ஆயிடுவீங்க. அப்படி சொன்னேன்ல, அதுதான் அந்த 6 நிலை, கடந்த நிலை. 6ஐயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை போட்டு குழப்பி சாரம் என்ன, அதான் அஸ்மிதா. அஸ்மிதானா என்னது? எதை நம்ம பார்க்குறோமோ அதுவாகிடுறோம்ல, அது அஸ்மிதான்னு பேர். அஸ்மிதா, அஸ்மி இருக்கிறேன், அதுவாக இருக்கிறேன். எதை பார்க்குறோமோ அது உடனே நமக்கு வேணும், பற்றுறோம் இல்லையா? அது போய் அதோட அது ஐக்கியமாயிடுறோம் இல்லையா? ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு கார் வாங்கினாலும் சரி, ஒரு வீடு வாங்கினாலும் சரி, கணவனோ மனைவியோ குழந்தைங்களோ எல்லாத்தையும் நம்ம என்னவாயிடுறோம்? அதுவாகிடுறோம். எதை பார்க்குறோமோ அதுவாகிடுறோம் இல்லையா? அது கூடாதுங்குது. எதை தவிர மெய்ப்பொருளை தவிர நீ பற்றுறது எல்லாம் என்னது? நீ பற்றுவது எல்லாம் மித்து மறைஞ்சு போயிடும். எந்த பொருளுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கா இல்லையா? நீ வச்சுருக்க பொருள் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கா இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்த பொருள் எல்லாம் எங்கே போச்சு? வச்சுருந்த பாசமாக நேசமாக பொத்தி வச்சுருந்த பொருள்லாம் எங்கே போச்சு? எல்லாம் விலகி போய்கிட்டே இருக்கும். அது அதோட ட்ராக்கில் போயின்னு இருக்கு. நீ என்ன இடையில அதை தடுத்து நிறுத்துறது? அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷனை வாழ விடணுங்கிற புத்தி வேணும். நம்ம குழந்தைங்கன்னு சொல்லிட்டு நம்மளே அதை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். சுதந்திரமே எங்கேயுமே கொடுக்கறதில்ல. சுதந்திரம் அவங்க சரியான தவறையில் சரியான பாதையில் போகாதப்ப அந்த சுதந்திரத்தை என்ன பண்ணணும்? சரி செய்யணும். சரியாக போயிட்டுருக்கும்போது போயிட்டுருக்கோம். உன்னுடைய பார்வையில் தவறாக இருக்கிறதெல்லாம் இப்போ என்னவாயிடுச்சு? அன்றாடம் விஷயமாக ஆகிப்போச்சு. அது ஒரு பக்கம் போட்டோம். இப்போ இந்த சவிகல்பம் தான் உங்களுக்கு முதல்ல என்கரேஜ் பண்ண அடியன்னு சொல்லக்கூடிய சமாதி சொன்னது, நேற்று சொன்னது. இந்த அஸ்மிதா, அஸ்மிதான்னு பேர். அதோட 2.5 மெர்ஜாயி கலந்து நிற்கிற எந்த கடவுளோ. இப்போ நீ வேற அவர் வேறங்கிற ஒரு புத்தி இருக்குல்ல, அது எதை நினைக்குதுன்னா இந்த சித்து சத்தை நினைக்குது, வேற ஒன்றும் இல்லை. இந்த சத்து நமக்குள்ளே தான் இருக்குங்கிற ஞானம் இல்லை. இந்த சத்தை நம்ம வெளியில் தேடுறோம். சத்து நம்ம சகசிராரத்தில் இருக்குது, பூர்வமத்தியில் இருக்குது, வேதம் உறுதிப்படுத்திருக்கு, ஹிருதயத்தில் இருக்குது, பூர்வமத்தியில் இருக்குது, சகசிரம் எங்கே வேணாலும் எங்கும் இருக்கிற பொருளை எங்கேயாவது ஒரு இடத்துல தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு பிரதான இடமா அது பூர்வமத்தியை சொல்கிறது. புரியுதா? இது 7வது நிலையில் உள்ளது தான் இந்த ஜடசமாதின்னு சொல்லக்கூடிய இருட்டுக்குள்ளே போகிறது. இப்போ நீங்கள் தியானம் பண்ணுறேன் கோயிலுக்கு, நம்ம கோயிலுக்கு கூட பின்னாடி முருகனுக்கு பின்னாடி உட்காந்து தியானம் பண்ணி தலையெல்லாம் தொங்கி போயிருக்கும், தூங்குவான். என்னென்னா அவன் தியானம் தான் பண்ண ஆரம்பித்தான், ஒரு பாயிண்டில் விழிப்பு நிலையை மறந்துடுவான். என்னவாயிடும்னா அது தூங்க வச்சிடும் மாயா. அப்படி அதுக்குள்ளே போயிடக்கூடாது. அந்த மாதிரி சமாதிக்கு போனீங்க, அது பேர் ஜட சமாதி. எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா நீங்கள் ரிட்டர்ன் ஆவீங்க? 1,00,000 மன்வந்தரை. 1,00,000 மன்வந்தரைன்னா எவ்வளவு வருஷம் தெரியுமா? 72 சதுரயுகம். 72 சதுரயுகம்னா எவ்வளோ வருஷம் தெரியுமா? இப்போ 4,32,000 வருஷம் கலியுகம். அப்படியே டபுளாக போடுங்க, கிட்டத்தட்ட 80 லட்சம் வரும். 1 கோடியும் வச்சுங்களேன். 1 கோடி வருஷம் 1 மன்வந்தரம். 72 சதுரயுகங்கிறது 1 கோடி வருஷம் இல்லை. ஒரு சதுரயுகங்கிறது 72 80 லட்சம். அது 1 கோடி வச்சு ஒரு சதுரயுகம் 1 கோடின்னு வச்சிங்களேன், ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன். 72 சதுரயுகம்னா 72 கோடி இன்ட்டு 1 லட்சம். அத்தனை வருஷம் நீ எங்கே இருப்பேன்னா உனக்கே தெரியாது. பிறவி இருக்காது, அது வரைக்கும் பிறவி இருக்காது. அதுக்கப்புறம் விழிப்பு நிலை வருவ, திரும்ப பிறப்ப. இது யோகத்தில் போகக்கூடிய ஞானம் இல்லாதவங்களுக்கான புரியுதா? ஞானம் இப்போ எங்கே மேலான இடத்த பிடிக்குதுன்னா இந்த இடத்துல தான் ஜடசமாதிக்குள்ளே போகாமல் விழிப்பு நிலையில் 2.5 கலந்து வாழ்வது.
பாவசமாதின்னு சொல்லுவாங்க. இப்போ பக்தி பாவம்னு சொல்கிறோம், சுவாமியை பாவம்னு தானே சொல்கிறோம். பாவம் நம்ம வந்து சுபாவம், ஜெகத் அபாவம்னு சொல்கிறோம்ல. பாவசமாதினா சுவாமியனுடைய குணநலங்களை நினைக்கும் போதே நமக்கு ஒரு உள்ள கிளர்ச்சி ஏற்படும், மனசு கரையும், கண்ணீர் விடுவோம், உருகுவோம், மயிர்கூச்சரின்னு சொல்லுவாங்க, மயக்கம் கூட வரும். இதெல்லாம் பாவசமாதி. சகஜ சமாதினா ஞானத்தில் உச்சத்துக்கு போயிட்டு அங்கேயே இருந்து எளிமையாக சாதாரண வாழ்க்கையை சாதாரண மனிதனை போல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு ஒண்டி தான் தெரியும் தான் இறைநிலையில் இருக்கிறோம், இறைவனை தொட்டவங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க சொல்லவே மாட்டாங்க. அது சகஜ சமாதி. பாவசமாதினா பக்தினால் வரக்கூடியது. அவருடைய குணங்களையும் அவருடைய போட்டோவையும் அவருடைய பேரையும் கேட்கும் போதே உணர்வு ஏற்படும். ஞான சமாதிக்கு தான் நம்ம போகிறோம், அதுதான் நிரந்தரம். ஞான சமாதி தான் சகஜ சமாதியை கொடுக்கறது. ஞான சமாதிக்கு போனதுக்கப்புறம் ஏன் அவன் இறங்கணும்னா பரோபகார்த்தம் பண்ணணும். அவன் யாராக இருந்தாலும் பரோபகார்த்தம் பண்ணணும். ஆச்சா, இப்போது 7வது நிலையில், இப்போ 6 நிலையில் இது சொன்னோமா, 7வது நிலையில் ஜடசமாதி, அதை நீங்கள் கிராஸ் பண்ணோம், அதுதான் பிளாக் ஹோல். அது பிளாக் ஹோல் கேள்விப்பட்டீங்கல்ல, அது எதெல்லாம் தங்கிட்ட வருதோ எல்லாத்தையும் உள்ளே சுவாகா போட்டுரும். அது மாதிரி உங்களையும் சுவாகா போட்டுரும். அதில் ஏமாந்துடக்கூடாது, தூங்கக்கூடாது. தியானம், அதுக்கு தான் தியானத்தை ப்ரைம் டைமில் தியானம் பண்ணணும். வேலை வெட்டி இல்லைன்னா தியானம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. தியானத்துக்குன்னு அதுக்கு தான் மார்னிங் டயத்தில் ஏந்தோடனே தியானம் பண்ணினேன், தூங்கி ஏந்தோடனே தியானம் பண்ணால் அது விளங்கும். 9 மணிக்கு தியானம் பண்ணால் சூப்பராக தூங்கும். எது சௌகரியம்? அதனால் பல பேர் நம்மளுடைய அடியார்கள், இந்த வீடியோ நம்ம ஆடியோ கேட்குற சிஷ்யர்கள் வந்து பல பேர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து விடிகாத்தால் 4 to 6 தியானம் பண்ணுறேன், 4 to 5 தியானம் பண்ணுறேன், 5 to 6 தியானம் பண்ண பல பேர் சொல்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம். அதனால் ஜட சமாதிக்குள்ளே மாட்டிக்கூடாது. இந்த 8வது சமாதி தான் நிர்விச்சார சமாதி, அதுதான் ஞான சமாதி. அது அப்புறம் பேசலாம். இப்போ நீங்கள் முதல் நிலையில் இருங்க. முதல்ல இந்த உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் தியானம் பண்ணி சித்தி பண்ணாலே சாஸ்மிதான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலைகள் போய்க்கலாம். முதல்ல இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு நம்ம நேற்று பேசணும். இப்போ நம்ம இன்றைக்கி 72வது படிக்கட்டு. இப்போ 72வது படிக்கட்டில் நம்ம அந்த பரம்பொருளை, எங்கேயோ இருக்கிற பரம்பொருளை நாம் அறிகிறோம். எதை வச்சு அறிகிறோம்? இந்த வேதம் மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு யாராவது சொன்னால் கேட்போமா? நமக்கு எவ்வளோ எலிமூளை இருக்குது, எவ்வளோ பெரிய எலிமூளை இருக்குது, எப்படிலாம் யோசிப்போம். அவர் உண்மையை சொல்கிறாரா, பொய் சொல்கிறாரா, அவரை நம்பலாமா, நம்ப முடியாமல், அப்படிலாம் நம்ம சிந்திப்போம்ல வேதம் இல்லாட்டினா. அதனால் வேதம் நமக்கு பிரமாணம், அறிவை கொடுக்கும் கருவி. எதுக்கு? எந்த அறிவை? பிரம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி வேதம் ஒண்டி தான் கொடுக்க முடியும். அது நிரந்தரமானது. இப்போ யோகத்துக்கு ஜடசமாதி போனீங்கன்னா நீ அவுட்டு. பக்தி பாவத்தில் பக்தி பூஜை பண்ணுற வரைக்கும் பக்தி சிரத்தையோடு இருப்ப. இல்லை சன்னதியில் இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவ? ஒரு மாதிரி ஒரு ஆனந்தத்தில் இருப்ப. ஆனால் சன்னதி விட்டு வெளில வந்தால் நீ சாமானியன். யோகத்தில் இருக்கிற வரைக்கும் நீ யோகி, யோகத்தை விட்டு வெளில வந்தால் நீ சாமானியன். ஆனால் ஞானம் அப்படி இல்லை. ஞானத்தில் ஒண்டி தான் நீ சகஜ சமாதியிலேருந்து கர்மாவும் செய்ய முடியும். ஆச்சரியமான விஷயங்க. ஆனந்தமும் இருக்கே, அமைதியும் இருக்கே. ஏன்னா அந்த நிலையை தொட்டதுக்கப்புறம் ஞான சமாதிங்கிற அனுபூதியை நேற்று சொன்னேன் இல்லையா, குரு வந்து 12 ஆண்டுகளில் அவங்க பார்வையினாலேயோ தீட்சையினாலேயோ வாக் சக்தினாலேயோ உங்களுக்கு அனுபூதி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு இந்த ஆனந்தமும் அமைதியும் ஈஸ்வர பிரசாதம்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் பிரைமரியாக வந்து சுகமும் துக்கமும் ஈஸ்வர பிரசாதம்னு சொல்லுவான். அப்படி எடுத்து நீ அறிவால் விசாரத்தினால ஞானத்தினால அதை டேக்கிள் பண்ணி வெளியில் வரணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா எதுக்கு அந்த கருத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், சுகமும் துக்கமும் ஈஸ்வர பிரசாதங்கிறத எடுத்துக்கிட்டால் நீ தொடர்ந்து பயணிப்ப. இல்லைன்னா அங்கேயே உக்காந்து என்ன பண்ணுவேன்? உக்காந்து ஒப்பாரி வச்சுட்டு அழுதுகிட்டு கிடப்பேன். அதனால் நீ அங்கேருந்து என்ன பண்ணணும்? மேலே ஏறுறதுக்கு தான் என்ன சொல்கிறோம்? அது எந்த ஆதாரத்தில் வருது? உன்னுடைய கர்மா ஆதாரத்தில் தான் சுகமும் துக்கமும் வருது ஒரு பக்கம். அதுக்கு இறைவன் அறிவை கொடுக்கறதுனால என்னவாகிறாங்க? அங்கே என்னவாகிற? நீ அங்கே கடந்து போகிற விசாரத்தினால ஒரு பாயிண்ட்டு. இப்போ சொல்கிறது
இந்த துறவு பண்ணு, திருப்தியாயிரு, சத்தியத்தை பேசு, சத்தியப்படி நடந்துக்கோ, ஒழுங்குமுறையாக நடந்துக்கோ, அமைதியாரு, ஆனந்தமாயிருலாம் உபதேசம் பண்ணுறதுல அடியனுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுவேன். உபதேசம் பண்ணுறதுல அடியனுக்கு ஒரு விருப்பமே கிடையாது. நீ உபதேசம் பண்ணி அதை செஞ்சு அதில் நீ வரதை விட நீ ஒரு பாயிண்ட்டை போடுற தம்பின்னு சொல்கிறேன், எப்படி போகணுன்னு சொல்கிறேன், நான் போயின்னு இருக்கேன், அப்படி போகலான்னா அந்த பாயிண்ட்டை தொட்டுட்டின்னா இதெல்லாம் உபதேசம் இல்லாமல் இதெல்லாம் ஒரு ஈஸ்வர பிரசாதம். எது ஈஸ்வர பிரசாதம்? எது ஈஸ்வர பிரசாதம்? உனக்குள்ள துறவும் நிறைவும், துறவும் நிறைவும், துறவும் நிறைவும், சத்தியமும் ரிதமும், அமைதியும் ஆனந்தமும். முதல்ல சத்தியரிதம் தான் நமக்கு முருகப்பெருமான் கொடுத்த வரம். அடியானை பொறுத்தவரை என்னுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். முதல்ல கொடுத்தது சத்தியம் ரிதம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பரோபகார்த்தம் கொடுத்தாங்க. பரோபகார்த்தமே வரமாக நான் பார்க்குறேன். அந்த எண்ணம் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு தான் இருக்குது, எல்லாருக்கும் இல்லை. தான் அனுபவித்து நான் தன்னை சார்ந்திருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இல்லை. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது ஒரு பக்கம், அது பின்னாடி வருவான். முதல்ல பரோபகார்த்தமும் ஒரு ஈஸ்வர பிரசாதம் தான். அப்புறம் சத்தியரிதப்படி வாழ்க்கையை பயணிச்சுட்டே வான்னு சொன்னதும் ஒரு ஈக்குவலைசேஷன், ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம் இல்லையா, சமநிலை. அந்த நிலையில் வாழ்ந்ததும், எதையும் விரும்பாமல் திருப்தியோட நிறைவோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணித்ததும், இப்போ அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறதும் ஈஸ்வர பிரசாதம்னு சொல்லுவோம். எப்படி கிடைச்சது? எப்போயோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, கூப்பிட்டு அனுபூதியை கொடுத்து, சகஜ சமாதியை கொடுத்து, நான் என்ன பண்ணினேன்னே தெரியல. 25 ஆண்டுகள் வேதம் ஆரம்பித்த பிற்பாடு தான் 25 ஆண்டுகள் எப்படி போச்சு, என்னென்ன பண்ணியிருக்கேன்னு கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்க்குறேன். ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாளைக்கும் இந்த புத்தகங்கள், இந்த வேதத்தில் சொல்கிறதும் மந்திரங்களில் சொல்கிறதையும் நம்மளுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்த்தா, இங்கே சுவாமி இதை பண்ணியிருக்காங்க, அங்கே அதை பண்ணியிருக்காங்க, அங்கே அதை பண்ணியிருக்காங்க, இத்தனை நடந்துச்சு, நம்ம எப்படி இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்காமல் இருந்தோம். எதையுமே சிந்திக்க விடலை, எதையுமே சிந்திக்க விடலை. ஒரு மாதிரி ஒரு மந்திரத்தை போட்டு ஏதோ ஒரு மயக்கத்திலேயே அழைச்சிட்டு போயிருக்காரு. ஒரு போதையிலேயே இருந்த மாதிரி இருந்திருக்கு. நல்ல போதை. அதனால் விரைந்து ஈஸ்வர பிரசாதத்தை முதல்ல கேட்கணும். அதான் அங்கே தான் பக்தி நிற்குது. பக்தியை வச்சு தான், சகுனத்தை வச்சு தான் நிர்குணத்துக்கு போக முடியும். நான் பக்தியே இல்லை எனக்கு, நான் நேராக அதான் அசுரத்தனம்னு பேர், அசுர வாழ்க்கைன்னு பேர். எனக்கு அறிவும் ஆற்றலும் இருக்கே, நான் சாதிச்சு காட்டுறேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொன்னால் நீ செக்கு மாடு, ரோபாட், நீ விளங்க மாட்ட. உன்னுடைய கை கால்கள் வேலை செய்கிற வரைக்கும் நீ நிற்ப, அப்புறம் நீ சரிஞ்சிடுவ. எல்லா இடத்துலையும் இறைவனை கலக்கணும், இறைவனை கலக்கணும், பக்தியை கலக்கணும். அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறாங்கிற அறிவோட, அதான் ஞானம். அங்கே நீ விழுந்தாலும் உனக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை, ஏன்னா நீ செய்யலைன்னு உனக்கே தெரியும். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த படிக்கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற முடியும். இப்போ நம்ம கூட நம்ம நினச்சோடனே 72வது படிக்கட்டு வந்துட்டோமா? இந்த பிரம்மத்தை பற்றி அறிவு வரணும், மேலே ஏறணும். அவரை பற்றி எத்தனை %? இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், எனக்கு பரம்பொருளை பற்றி 72% அறிவு இருக்குது. அறிவு நிலையை தொட்டாச்சு. 60% தானே ஃபஸ்ட் கிளாஸு, 75ஆ? முன்னெல்லாம் 60 வச்சுருந்தாங்க. 75 ஃபஸ்ட் கிளாஸா? ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்னு வச்சுங்களேன். இப்போ இன்னும் ஒரு 3 உபநிஷத்தை நீங்கள் கடந்துட்டிங்கன்னா டிஸ்டிங்ஷன் தான் பிரம்மஞானத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது என்ன? அனுபவம். அனுபவத்துக்கு போகணும், அதுதான் பாவசமாதி. அனுபவத்துக்கு போகிறது தான் பாவசமாதி, அனுபவத்துக்கு போகிறது தான் ஞான சமாதி. புரியுதா? ஏன்னா இந்த அனுபவமும் யோகமும் இருக்க ஒரு நிலையில் அங்கங்கே நின்று போகுது பாருங்கள். பக்தியும் யோகமும் ஒரு லெவலுக்கு அப்புறமா அங்கேயே நிற்குது. படிக்கட்டாக இருக்குது, ஆதாரமாக இருக்குது, உயர்த்தி விடுது, எல்லாம் பண்ணுது, அங்கேயே நிற்குது. நம்ம திரும்பி இறங்கினாலும் என்ன பண்ணோம், அங்கேருந்து அது ஆரம்பிக்கும். எங்கே நம்மளை கொண்டாந்து விட்டுச்சோ அங்கேயே நமக்காக காத்துன்னு இருக்கிறது பக்தி. அது ஒரு பெரிய வரம். யோகம் நீ எங்கே வெட்டியோ அங்கேயே உனக்காக காத்துன்னு இருக்கு. நீ திரும்ப என்றைக்கு வேணாலும் யோகத்தை ஸ்டார்ட் பண்ணுற, எங்கே வெட்டியோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஞானம் ஒண்டி தான் மேலே ஏறினா கீழே இறங்காது.
அது மட்டும் இல்லை, அந்த அனுபூதியை அணைஞ்சதுக்கு அப்புறம் நீ எந்த லெவலுக்கு கீழே இருங்க மேலான வேலைகளை செய்யலாம். மரத்தடியில் கரதல பிக்ஷா தருதல வாசம்னு சொல்லுவாங்க இல்லையா, கையில் பிக்ஷையும் மரத்தடியில் வாழ்க்கையும் நடத்திக்கிட்டே பெரிய மகத்தான காரியங்களை பண்ணிடலாம். இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடலாம். நம்ம சொல்கிறல முகத்தையே காட்டாமல் எல்லாத்தையும் தமிழ் பண்ணிடணும், எல்லாம் தேடட்டும் யார் யாருன்னு முருகப்பெருமானை முன்னிறுத்தி நமக்கு பின்னாடி நம்மளை அவர் முன்னிறுத்துறாரு, நம்ம அவரை முன்னாடி நிறுத்திட்டு அவர் நாமத்தையும் ரூபத்தையும் முன்னாடி நிறுத்தி நம்ம பின்னாடி நிற்போம். நம்ம நின்னானா நம்ம நிற்காட்டி என்ன, நமக்கே தெரியும் இது அவர் தான் பண்ணுறாரு, நல்லா தெரியும், தெளிவாக தெரியும். அதனால் பக்தி ஆதாரத்தை வச்சு தான் யோகத்துக்கு போகணும், யோகத்தை ஆதாரத்தை வச்சு தான் ஞானத்துக்கு போகணும். நீங்கள் பிராணாயாமம் பண்ணால் தான் உங்கள் மனசு பிரத்யாகாரம், பிராணாயாமத்தினுடைய பலன் தான் பிரத்யாகாரம், பிரத்யாகாரத்தினுடைய பலன் தான் தாரணை, தாரணோட பலன் தான் தியானம், தியானம் கண்டினியூவான. அதனால் அந்த சத்பாவம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. ஆச்சா, அந்த படிக்கட்டில் முருகப்பெருமான் ஈஸ்வர பிரசாதங்கிறதுக்காக சொல்கிறேன். ஈஸ்வர பிரசாதம் தான் இந்த 72வது படிக்கட்டில் நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கி பிரம்மத்தை பற்றிய அறிவு, உங்களை பற்றிய அறிவு, ஜகத்தை பற்றிய அறிவு 72% இருக்குங்கிறதுல ஒரு அணுவளவும் சந்தேகப்பட வேண்டாம். 108யும் நீங்கள் பூர்த்தி செய்யும்போது உங்களை பிரம்ம வித்துன்னு அடியனே சொல்ல போகிறேன், பிரம்மத்தை பற்றிய அறிவு பெற்றவர்கள்னு சொல்ல போகிறேன். நேரடியாக இந்த கிளாஸை அட்டன் பண்ணி யார் யாரெல்லாம் அந்த 2000 ஆடியோவும் கேட்டிருக்கீங்களோ அவங்கள சொல்ல போகிறேன். நேரடியாக கேட்டிருந்தாலும் சரி, மறைமுகமாக கேட்டிருந்தாலும் சரி, வீட்டில் இருந்து கேட்டிருந்தாலும் சரி, சின்சியராக கேட்கணும். இல்லைன்னா இன்றைக்கி வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கணும். இன்னும் 30 உபநிஷத்து இருக்குது இல்லையா, 108 உபநிஷத்தில் இன்னும் 30-40 உபநிஷத்து இருக்குது. அதுக்குள்ளே இந்த 2000 உபநிஷத்து 2000 ஆடியோவையும் விவேகமாக ஒவ்வொரு ஆடியோவிலேருந்து உங்களுக்கு ஒரு படிப்பினையும் உபதேசமும் மேன்மையும் நீங்கள் நல்லா உணர்ந்து படியேறணும். வேகமாக கேட்கணுங்கிறது அவசியமே இல்லை. அதுக்கு நீங்கள் 10 உபநிஷத்தே போதும். ஆச்சா, இப்போ இன்றைக்கி சூரிய உபநிஷத்து அப்படிங்கிற 72வது உபநிஷத்து, அந்த பேர் சூரிய உபநிஷத், சூரியோபனிஷத். இது அதர்வண வேதம்னு 8வது மந்திரம், 8 மந்திரம். அதர்வண வேதம் 8 மந்திரம் உள்ள ஒரு சின்ன உபநிஷத்து. கத்திய சைலி, சூரிய தேவம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தானே சொல்லணும், தேவ ஈஸ்வர ஐக்கியம். சூரிய தேவனும் பிரம்மமும் ஒன்று தான். சூரிய தேவனுக்குள்ளே யார் இருக்கிறாரோ அவர் எங்குள்ளே இருக்கிற அகம்பிரமாஸ்மி சொல்ல போகிறார். சூரிய தேவ ஈஸ்வர ஐக்கிய விவரணம், சாந்தி பாட்டம் பத்ரம் கர்ணேமிகி. அது என்னது, இதில் 2 லைன் தான் இருக்குது, அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். பாக்கி உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் தெரியும். அதனால் இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஏன்னா ஏற்கனவே நிறைய முறை பேசியிருக்கோம். இந்த 2 லைனை நான் இதை பேசுகிறேன். ஓம் பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணயாம தேவாஹா. ஓம், எங்களுடைய கர்ணம் காதுக்கள், பத்ரம் நல்லவன, ஸ்ருணயாம் கேட்கட்டும், தேவாக தேவர்களே பிரார்த்தனை பண்ணுறாங்க சிஷ்யர்கள். பத்ரம் பஷ்யமாக்ஷர்பி யஜத்ராக பூஜிக்கத்தக்கவர்களே தேவர்களே, எங்களுடைய கண்கள் நல்லதையே பார்க்கட்டும். சிறைர் அங்க சுஷ்ட வாம் ஸ்தனூர்பி, உடம்பும் வாக்கும் அங்கங்களும் பலம் பெறட்டும். வேஷேமஹி தேவஹிதம் எதாயுகு, ஆயுகு, எவ்வளோ நாட்கள் எங்களுக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கோ, இந்த ஆயுளில் ஏன் சில பேர் ஞானிகள் அதெல்லாம் கேட்க மாட்டான். ஞானிகள் எப்படா போவன்னு தான் இருப்பான் அவன். ஆனால் இருந்தால் என்ன லாபம்னா சமுதாயத்துக்கு லாபம், ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் இந்த பயணத்தில் இருக்கீங்க, இந்த யோகத்தில் இருக்கீங்க, ஞான யோகமோ பக்தி யோகமோ ராஜயோகமோ, ஒரு யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பிறவி எப்போ பிறப்பீங்க எப்படி பிறப்பீங்கன்னு தெரியாமல் போயிடக்கூடாது. மனித பிறவி தான் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியாதுங்கிற காரணத்தினால நீங்கள் விரைந்து இந்த பிரம்மஞானத்தை அனுபவத்துக்கு கொண்டு வந்து அனுபூதிக்கு கொண்டு போயிட்டா நீங்கள் தப்பிச்சிங்க. அப்படி இல்லைன்னா எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா. அதை பற்றி இன்னும் நான் ஆராயலை.
இதுக்கப்புறம் இந்த பிறவி அடுத்த பிறவி இன்னும் ரொம்ப எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி துல்லியமாக சொல்ல முடியும் நம்மளால். நம்ம அதுக்கு நேரம் இல்லை. சந்தர்ப்பம் வரட்டும், அதை நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனால் ஜென்ரலாக இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நீங்கள் விரைவாக பிரம்மஞானத்தை நீங்கள் அறியலை, பிராரப்தம் முடிஞ்சிடுச்சுன்னா திரும்ப எங்கே ஓட்டிங்களோ அங்கேருந்து இன்னொரு பிறவி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குல்ல, கட்டாயம் இருக்குல்ல. அதுக்காக இந்த ஆயுளை என்ன பண்ணுறாங்க, நீட்டிச்சு கேட்குறாங்க. முடிச்சிடணும், அதுக்குள்ளே நாங்கள் இந்த ஞானத்தை பெற்றுடணும்னு அந்த ஆயுளை நீட்டிச்சு கேட்குறாங்க. கொஞ்சம் புத்திசாலிங்க. அந்த விழிப்பு நிலை பெற்றவங்களாக இருந்தால் அது ஆரம்பத்திலே என்ன பண்ணுவாங்க, இதனுடைய முக்கியத்துவமே தெரியலையே. முதல்ல பிரம்மத்தோட இரண்டரை கலக்கணுங்கிற ஞானம் புத்தியே வரலையப்பா. இந்த அல்பம் கிடைக்கிற அல்பமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் எப்படி அதையெல்லாம் கடந்து இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இறைவனை அப்படி போனால் நம்ம என்ன சொல்கிறது, அல்பம் பூர்த்தியே ஆகாதுப்பா. நீ எத்தனை சாப்பிட்டாலும் பூர்த்தி ஆகாது. 2 மணி நேரம் கழித்து பசிக்கும். நீ 10 இட்லி சாப்பிட்டாலும் சரி, 20 இட்லி சாப்பிட்டாலும் சரி, 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து அதே தான் காமக்ரோத அதிகள், அதே தான் பாக்கியெல்லாம். 3 உடம்புக்கும் என்ன பண்ணும், தகிச்சுக்கிட்டே இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், தக 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 தகன்னு. அது வேண்டான்னு விட்டு தொலை. இந்த வாசனை தானே, அந்த இன்பத்தை துய்ச்ச வாசனை தானே திரும்ப திரும்ப அதுக்குள்ளே ஏதோ இருக்குது, அதுக்குள்ளே ஏதோ இருக்குது, அதுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு போகிற. அது பொய்யுங்கிறது வேதம் சொல்லுது, குரு சொல்கிறாங்க. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்குள்ளே என்ன இருக்குது, எனக்கு அதை அனுபவிக்கணும்னு இருக்குன்னு. அதை அனுபவிச்சுங்கிற நீ அதில் பூர்த்தி ஆகவே முடியாது, திருப்தி ஆகவே முடியாது. ஒன்று ஞானத்தை பிடிச்சி மேலே ஏறணும், இல்லை சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஈஸ்வர பிரசாதமாக துறவை கொடு, திருப்தியை கொடுன்னு கேட்கணும். துறவும் திருப்தியும் ஈஸ்வர பிரசாதம். உள்ளே அது போய் உக்காந்தாதான் வேண்டான்னு சொல்லும். இப்போ நமக்கு நிறைவாக இருக்குன்னு சொன்னேன், எனக்கு எல்லாம் கொடுத்துட்ட மாதிரி இருக்குன்னு நான் சொல்லனா இல்லையா? சுவாமி எனக்கு எல்லாம் கொடுத்துட்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். எப்போலேருந்து சொல்கிறேன், இந்த வேதா கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கேன், சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம், எல்லாமே நமக்கு சுவாமி கொடு. அது என்னது, அது ஒரு நிறைவு, ஒரு திருப்தி. எதுக்காக நான் போராடணுங்கிற அவசியம் இல்லைங்க, அது சொல்ல வரேன். எதுக்காகவும் நான் போராடணும், கஷ்டப்படணும், அலையணும், தவிக்கணும், அழுவணும், தவம் பண்ணணும்னு எதுக்குமே அவசியம் இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், விரும்புகிறோம். இந்த ஞானம் பரவணும், எங்கேயும் பிரகாசம் இருக்கணும், ஞான வெளிச்சம் பரவணும். பாரதம் அப்படின்னு சொன்னாலே ஞானம்னு அர்த்தம், ஞான ஒளின்னு அர்த்தம். பாரதம், பாரத். இங்கே இருக்கிறவன் எல்லாமே அறிவு பிரகாசத்திலே வாழ்ந்திருக்கான் முன்னோர்கள். இதை கண்டதையும் உள்ளே விட்டதுனால தான் இப்போ என்ன ஆச்சு, நாடே நாசமாக போச்சு. வெறும் அரசியல் தான் நிற்குது. நலன் நடக்குதோ இல்லையோ, பலன் இருக்குதோ இல்லையோ, வெறும் அரசியல் மட்டும்தான். எல்லாத்துலேயும் அரசியல், என்னென்னமோ நடக்குது. சரி, இப்போது இந்த யதாயுகு, எந்த நாள் நமக்கு ஆயுள் கொடுத்த வரைக்கும் நாங்கள் தொண்டை தொடருவோம், தொண்டு செய்வோம், தேவர்களுக்கு தொண்டு செய்வோம், மக்களுக்கு தொண்டு செய்வோம், பரோபகார்த்தம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உள்ள மந்திரங்கள்லாம் ஏற்கனவே பேசியிருக்கேன், அதையே நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க வேண்டாம். அதனால் நேராக மந்திரத்துக்கு போகிறேன். 8 மந்திரம் தான், ஆனால் இன்றைக்கி முடியாதுன்னு நினைக்கிறேன். விஷயம் இருக்குதுல, பார்க்கலாம். சாந்தி பாடம். கத்திய செயலினா என்னது, கத்திய செயலினா ப்ரோஸ் மெத்தடாலஜியில் இருக்குது. இப்போ அத்த சூரிய அதர்வா அங்கீரச வியாக்கியா ஷியாமக. இப்போது பிறகு சூரியனை பற்றிய அதர்வ அங்கீரஸ் அதர்வ ரிஷியினுடைய மந்திரங்களுடைய வியாக்கியா விவரங்களை இங்கு விசாரம் செய்வோமாக, வியாக்கியாமக விளக்கம் தருவோமாக, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுது வேதம். எப்பயுமே இந்த ரிஷி தேவதா யார் கண்டுபிடிச்சா அது இதெல்லாம் வரும்ல, அது 7 தத்துவம் இருக்குது பொதுவாக. அதில் நம்ம சில இடத்துல 3 யூஸ் பண்ணுவோம். எதுன்னா, யார் ரிஷி,
பிரம்மா ரிஷி. சந்தம் என்ன? காயத்ரி சந்தம், காயத்ரி சந்தக 24 அக்ஷரம் உள்ள சந்தம்னா என்னது? மீட்டர், அளவு. கவிதைன்னு சொல்லுவாங்க, அளவுன்னு சொல்லுவாங்க, செய்யுள்னு சொல்லுவாங்க. தேவதா யாருன்னா ஆதித்யோ தேவதா. யாரை பற்றி விபரம் இருக்குன்னா ஆதித்ய தேவ சூரியனை பற்றி. ஹம்சோ அகம் அக்னி. இன்னொரு தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால் ஹம்சக சோ அகம் அக்னி நாராயண யுக்தம் பீஜம். பீஜம் என்ன? விதை பொருளாக இருக்கிறது, மூலமாக இருக்கிறது. அக்னி சூரிய நாராயணன், அக்னி நாராயணன். ஹம்சக அகம் சக, சக அகம். சக அகம்னா சோகம், ஹம்சகனா ஹம்சக. புரியுதா? எல்லாம் ஒரே. அவர் நான், சக அகம்னா அவர் நான், ரெண்டு பேரும் ஒன்று. அது ஹம்சக, அதான் தத்துவம், பீஜம் இல்லையா? அகம் அக்னி, அகம் சக, நான் அவர், ஹம்சம். ராமகிருஷ்ண பரமஹம்ஸ் அப்படி சொல்லலாம். பரமஹம்சன்னு என்னது? அவர் அவராகி இருக்கிறார், இவர் அவராகி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அகம் அக்னி நாராயண யுக்தம். நான் அக்னி நாராயண் சூரிய நாராயணனோடு சேர்ந்தவன். இதுதான் பீஜம், தத்துவம். ரெண்டு பேரும் ஒன்று, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று. இங்கே சொல்லியாச்சு முதல் முதல் மந்திரத்திலேயே ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் சொல்லியாச்சு, சமாதி சொல்லியாச்சு. ஹிருல்லேகா சக்தி. சக்திங்கிறது ஹிருல்லேகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த வார்த்தை சக்தி. கீழக்கம் என்ன? கீழக்கம் வியத்து. ஆகாயம்தான் கீழக்கம், நிலையாக இருக்கிறது, ஆக்சிஸ் மாதிரி ஆக்சிஸாக இருக்கிறது ஆகாயம். புருஷார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன? இதனால் விநியோக எதுக்காக இதை இந்த மந்திரங்களை பயன்படுத்துகிறோம்? அதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 7 தத்துவங்கள் அதுக்குள்ளே இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். இப்போ காயத்ரி மந்திரத்தை யார் எழுதுனா? விஸ்வாமித்திரர் எழுதினார். ஆனால் ரிஷி மட்டும்தான் தெரியும் அது எந்த சந்தத்தில் இருக்குது, 24 எழுத்தில் 24 மாத்திராவில் இருக்குது அப்படின்னு சொல்கிற 2 தானே தெரியும். அது மாதிரி 7 விஷயங்கள் அந்த கவிதையை பற்றிய விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த 7 தத்துவத்தை வச்சுருக்கு. என்னன்னு கேட்டால் ரிஷி, சந்தம், பீஜம், தேவதா, சக்தி, கீலகம், விநியோக. 6 வந்துருச்சா? 7 வந்துருச்சா? ரிஷி 1, சந்தம் 2, தேவதா 3, பீஜம் 4, சக்தி 5, கீழக்கம் 6, விநியோகம். இதுக்காக தான் இந்த கான்செப்டுக்காக தான் இதை விநியோகம் பண்ணுறேன், பேசுகிறேன், அப்ளை பண்ணுறேன். அப்படி சூரியநாராயணனை பற்றியும் அதை இயற்றியவர் பற்றியும் அவர் எழுதிய மந்திரங்களுடைய விவரங்களை பற்றியும் அவரை பற்றியும் எத்தனை மாத்திரால் அது எழுதப்பட்டிருக்குங்கிறத பற்றியும் எந்த ஆக்சிஸில் நிற்கிறதுங்கிறத பற்றியும் எதற்காக நான் அதை பயன்படுத்துகிறேங்கிறத பற்றியும் அதில் இருக்கக்கூடிய பீஜம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஹம்சக. நானும் அவரும் ஒன்று, சூரியனும் நானும் ஒன்று. எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா ரிஷிகள்? ஏன் சூரியனுக்குள்ளே யார் ஆதாரமாக இருக்காங்களோ அவர் தான் எங்குள்ளேயும் இருக்கார். புரியுதா? ஒரு 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 அப்பாவுக்கு 4 குழந்தைங்க இருக்குன்னு வச்சிங்களேன். 4 குழந்தைங்க 4 கேட்டகரி. ஒன்று டாக்டராக இருக்கும், ஒன்று என்ஜினியராக இருக்கும், ஒன்று ப்ரொஃபஸராக இருக்குது, ஒன்று ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்குன்னு வச்சிங்களேன். 4 பேருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கா இல்லையா? ஏன்? தந்தை ஒரு தந்தை. இந்த ஈக்குவல் ரைட்ஸ் தான் எல்லா ஆத்மாக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நான். எறும்பாக இருந்தாலும் நான் இருக்கு. நீன்னு சொல்லலை, அவர்னு சொல்லலை, நான்னு சொல்லுது. அது வேறு யாரையும் பற்றி அது சொல்லாது, மற்றவங்கள பற்றி அது பேசுறதில்ல, நான்கிறத பற்றி பேச. அது புரியுதா? நான்கிற வார்த்தை சொல்கிறது புரியுதா? எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கா இல்லையா? எல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா? யாருமே நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நான் இருக்கா இல்லையாங்கிறத யாருக்கும் நீங்கள் சொல்லியே தர வேண்டாம். அது சித்த வஸ்து, அதுக்கு தெரியும் நான் இருக்கிறேன். அப்பா இருக்கிறாருன்னா பார்த்துட்டு சொல்கிறேன், அம்மா இருக்கிறாங்கன்னா கேட்டுட்டு சொல்லலைன்னு சொல்லும். நீ இருக்கிறியானா நான் இருக்கிறேன்னு சொல்லும்.
அது மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் நான் இருக்கிறேன். நான்கிற ஒன்று தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஒன்றில் நான் இருக்கிறேன், ஒன்றில் அவன் இருக்கிறான், இன்னொன்றில் நீ இருக்கிறாய். அப்படி இல்லை. அதில் எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கிறேன். பாக்கி எந்த நவுனும் இல்லை, எந்த ப்ரோனவுனும் இல்லை. ஒரே சப்ஜெக்ட் ஒன்றி தான், ஒன்று தான் இருக்குது. இது ஒன்றே போதும் அத்வைதங்கிறதுக்கு. அதனால தான் அத்வைதம் தத்துவம் இல்லை. இதெல்லாம் தெரியாமல் என்னென்ன பேச்சு பேசுகிறானுங்க தெரியுமா? மந்திரங்களே தெரிஞ்சிக்காமல் என்னென்ன பேச்சு பேசுகிறானுங்க. ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். சரி, இப்போது இந்த மந்திரத்தில் ஷட் ஸ்வராடு ஆரூடேன பீஜேன்னு, பீஜத்தோட 6 ஸ்வரங்களோட சேர்த்து, ஷட் அங்கம் 6 அங்கங்களை சேர்த்து, ரக்தாம்புஜம் ஒரு செந்தாமரையில் சம்சிதம் அமர்ந்த சப்த அஸ்வ ரதி 7 குதிரைகளோடு, ரதி அந்த ரதத்தில் இவர் ரத்தியாக இருக்கார். யார்? நாராயணன். ஹிரண்யவர்ணம் பொன்னிறமாக, சதுர்புஜம் 4 கைகளோடு, பத்மதுயா 2 தாமரை 2 கைகளில் தாமரையும், அபயவரதகஸ்தம் ஒரு கையில் அபயவஸ்தமும் ஒரு கையில் வரதகஸ்தமும். நான் இருக்கிறேன் பயப்படாதுங்கிறதும், உனக்கு என்ன வேணும் கேளு சொல்லு அப்படின்னு கேட்குறதும் இந்த அமைப்பில் சதுர்புஜம், பத்மத்வயம், அபயவரதம் ஹஸ்தம், காலச்சக்கரம் பிரணத்தாரம் காலத்தை இயக்குபவராக ஸ்ரீ சூரியநாராயணம், ஸ்ரீ சூரியநாராயண பெருமாள் இருக்கிறார். ஒரு பொருள் சொல்லியாச்சா? விவரம். சூரியநாராயணுடைய வர்ணனை தியானம். இப்போ தியானம் பண்ணால் அவர் வந்துடுவார். ஆமாம், விளையாட்டு இல்லை இதெல்லாம். நம்ம விளையாட்டாக சொல்லிகிட்டு இருக்கோம், நம்மளை சுவாமி மன்னிப்பாங்கங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில். பெரிய விஷயம் சூரியநாராயணன் பற்றிய தியானம் இது. தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட்டு என்னென்ன சொல்லுச்சு, இதுக்கு திரும்ப கூட இன்னொரு வாட்டி சொல்லலாம். 6 ஸ்வரங்களோட 6 அங்கங்களுடன் செந்தாமரையில் 7 குதிரைகளுடன் பூட்டிய ரதத்தில் ஹிரண்யவர்ணம் பொன்னிறமான 4 கைகளை உடைய, 2 கைகளில் பத்மமும், ஒரு கை அபயமும், இன்னொரு கை வரதமும், காலச்சக்கரத்தை இயக்கக்கூடிய தூண்டக்கூடிய பிரணயத்தாரம் தூண்டக்கூடிய சூரியநாராயணன் வாழ்கிறார், இருக்கிறார் என்று அறிய ஏவம் வேத. யார் இதை அறிகிறார்களோ ச வை பிராமணக, அவர்கள் பிராமணராகிறார்கள், பிரம்ம வித்தாகிறார்கள், பிரம்மத்தை அறிந்தவர்களாகிறார்கள். இதை அறிந்தாலே இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர். பார்த்தீங்களா? அவ்வளோ விசேஷம் இருக்கு, அவ்வளோ விசேஷம் இருக்கு. இது ஒரு வார்த்தை. அப்புறம் மிக முக்கியமான மந்திரம், இந்த நாடு ஃபுல்லாக பரவி நிற்கிற மந்திரம். ஆனால் அதனுடைய விவரங்களில் அதை பயன்படுத்துகிறவங்க மட்டுமே அனுபவிச்சிட்ருக்காங்க. அதை இன்றைக்கி முருகப்பெருமான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண போகிறார். பிரம்ம ரகசியமாக இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்தினுடைய முழுமையான விவரங்களை மிகச்சாதாரணமாக சரளமாக எளிமையாக சாதாரண வார்த்தைகளோட அந்த பிரம்ம ரகசியத்தை இப்போ பேச போகிறோம். பல அர்த்தங்கள் இருக்குது, பல விதமாக அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, நோட்ஸ்லாம் புக்கெலாம் எழுதியிருக்காங்க. நீங்கள் படிக்க மாட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு நேரமே இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். அதை நம்ம இன்றைக்கி பேசலாம். இங்கே இதுக்கே நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். 8 மந்திரத்திலே 4 மந்திரம் தான் பார்க்க முடியும். சரி, ஓம். இப்போ பொதுவாக ஒரு கருத்தம் இருக்குது. ஒரு வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே சப்தார்த்தம்னு சொல்லுவாங்க. வார்த்தைக்கு வார்த்தை, வாக்கியத்துக்கு வாக்கியம், ஒரு சங்கிப்தமாக அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது, அப்புறம் வேர்ட் பை வேர்டு பார்க்குறது, மொத்தமாக ஒரு ஜென்ரலாக ஒரு கருத்து சொல்கிறது,
அப்புறம் வேர்ட் பை வேர்டு வாக்கியார்த்தம் சப்தார்த்தம் சொல்லுது. அப்புறம் ரகசியார்த்தம் தான் நம்ம ஸ்ட்ராங்காக பேச போகிறோம். அது ஏன் அந்த மந்திரத்துக்கு இவ்வளோ மகத்துவம் அப்படிங்கிற விவரங்கள் அது சொல்லப்பட்டிருக்கு. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி யோயோன பிரஜோதயாத். இது எல்லாருக்கும் தெரியும். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், யோ யார், நக எங்களுக்கு, தியோ புத்தியை தூண்டுபவர், எங்களுடைய புத்தியை இயக்குபவர். புத்தி தானே மனுஷனுக்கு சாரதி, அதானே பிரதானம். அது நமக்கு இருக்கா? இருக்கிறனால தான் இங்கே உட்காந்துருக்கோம், இல்லைன்னா இங்கே வரமாட்டோமே. அந்த தியோவை, அந்த சாரதியை இயக்கிறவர் யார் தெரியுமா? இயக்கிறது யார் தெரியுமா? யார் இயக்குறாங்களோ, யார் பூகு புவக சுவக 3 உலகங்களை படைத்தவராகவோ அதுக்கு ஆதாரமான ஓமாக இருக்கிறாரோ. இந்த மந்திரத்தை பிரித்து சொல்கிறேன். ஓமாக இருக்கிறவர், 3 உலகத்தை படைத்தவர், யார் எங்களுக்கு எங்களுடைய புத்தியை தூண்டுபவர், தத்து அவரை, சவித்தோ அந்த உலகத்தை படைத்தவரை, தேவதாவை, வரேண்யம் மேலானவரை, தேவசிய ஒளிமிக்க தேவனை, பர்கோ பிரம்மத்தை, தீமகி தியானிக்கிறோம். இதுதான் அதனுடைய மேலார்ந்த அர்த்தம். யார் இந்த 3 உலகத்தையும் படைத்து ஓங்காரத்தை ஆதாரமாக வைத்து இந்த உலகத்தை படைத்து மேலான ஒளி பொருந்திய பர்கோ அந்த பரத்தை, எங்கள் புத்தியை தூண்டுபவரை, எங்களை இயக்குபவரை. புத்தியை தூண்டுனா எல்லாத்தையும் தூண்டிடலாம். அதுக்கு பின்னாடி போவேன். நான் சித்தத்துக்குள்ளே தான் வாசனாலாம் இருக்குது. இப்போ புத்தியிலேருந்து ஆரம்பி புத்தி மனம் இந்திரியங்கள் தானே வச்சு வாழ்க்கை நடத்துகிறோம். புத்தி மனம் இந்திரியங்கள் வச்சு வாழ்க்கை பொறிகள், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் 4 வச்சு பயன்படுத்தி நடத்துகிறோம். அதில் புத்தி நிறைய பேருக்கு கிடையாது. அதனால் மனம் இந்திரியங்கள் கோலகம் சொல்லக்கூடிய பொறிகள், இதை வச்சு தான் நான் வாழ்க்கை நடத்துகிறோம். அதுக்கு மேலே ஒன்று நம்மளுக்கு சாரதியாக இருந்து வழி நடத்தக்கூடிய அந்த ரதத்தை, இந்த உடம்புங்கிற இந்த ரதத்தை வழி நடத்தக்கூடிய சாரதியாக இருக்கக்கூடிய புத்தியை யார் இயக்குகிறார்களோ அவரை நாங்கள் தியானிக்கிறோம். தீமகி தியானிக்கிறோம், வணங்குகிறோம். ஆச்சா, இதுதான் அதனுடைய மேலார்ந்த அர்த்தம். இப்போ இதுக்கு உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 24 எழுத்துமே இந்த பராசக்தியினுடைய 24 அம்சமாக இருக்குது. காயத்ரி மந்திரத்தினுடைய 24 எழுத்தும், அதாவது 24 எழுத்தை எப்படி பிரிச்சுருக்காங்க? எழுத்தாக பிரிக்கலை, சில இடத்துல எழுத்தாகவே பிரிச்சிருக்காங்க, சில இடத்துல 2 எழுத்து 3 எழுத்து சேர்ந்த வார்த்தையாகவும் பிரிச்சிருக்காங்க. இந்த 24 மாத்திராவுடைய இந்த காயத்ரியை. அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ தத் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அம்பாள். அவள் பேர் தபினி. அவளுக்கு வேலை என்ன தெரியுமா? முதல் வேலை தபினி. தபினி வெற்றியை நிர்ணயிப்பவள். இந்த மந்திரத்தினுடைய அதி ரகசியம் பாருங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உச்சரித்தால், ஏன்னா நீங்கள் இந்த 24 சாரம்தான் ஓங்காரம், அதில் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம். ஓங்காரத்துக்கு அப்புறம் வியாக்கிருதி வந்து அதுக்கப்புறம் தான் காயத்ரி வருது, அப்புறம் தான் உலகம் படைக்கப்படுது. ஆனால் இல்லறத்தை சரியாக நடத்தணும்னு நினைக்கிறவன், காசு பணம் வேணும்னு ஆசைப்படுறவன், சித்திகள்லாம் கேட்குறான் இல்லையா, அவனுக்கும் இறுதியில் முக்தி கேட்குறவனுக்கும் இது ஒரு அரிய பொக்கிஷம். இதுக்கு இணையான மந்திரம் எதுவும் கிடையாது. இதுக்கு மேலான மந்திரம் ஒன்று ஓங்காரம் இருக்குது. ஸோ ஓங்காரம், அப்புறம் காயத்ரி,
இதுதான் எல்லாருக்கும் உபதேசிக்கப்படுறது. துறவிகளுக்கு ஓங்காரம் மட்டும்தான். ஓங்காரம் கண்டிப்பாக அவங்க உச்சரிக்கணும். இல்லறத்தானுக்கு 3 தர்மத்தில் இருக்கிறவனுக்கு பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம் 3த்துலேயும் இருக்கிறவனுக்கு காயத்ரி ஒன்று போதும். முக்திக்கு ஓங்காரம், சித்திக்கு காயத்ரி. புரியுதா? இப்போ ஓங்காரம் தெரிஞ்சிடுச்சு, ஓங்காரம் அதில் வந்துடுச்சு. ஓம் முக்திக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது தத்து தபினி, வெட்டியை நிர்ணயிப்பவள், அவள் பேர் தபினி. தத் சா சாமுண்டி, வீரம், வீரம் தருபவள். யார் உச்சரிக்கிறீங்களோ இதில் சந்தேகமே வேண்டாம். இதெல்லாம் செஞ்சு பார்த்து இந்தியாவுடைய டாப் 10 மட்டும் இல்லை, உலகத்தினுடைய டாப் 10 இருக்கிறாங்க. இந்த மந்திரத்தை ஜபிச்சு ஜபிச்சு ஜபிச்சு, அதுதான் விட்னஸ், அதுதான் பிரமாணம். புரியுதுங்களா? வாழ்க்கை முறையை மாற்றுறது, உங்கள் பேச்சு, நடைமுறை, லைஃப் ஸ்டைலு, உங்கள் கலர் வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றிடும் இந்த மந்திரம். சாமுண்டி, வீரத்தை தருபவள். விஸ்வா, நல்ல பலன்கள் எல்லாவற்றையும் வசீகரிப்பவள். துஷ்டி தான் நிறைவு தரணும், நிறைவு, சுகவாழ்வு. துஷ்டி அம்பாளுடைய பேர். அவளுக்கு 1000 பேர் இருக்கு. அதில் 24 மிக முக்கியமாக செலக்ட் பண்ணி தான் இந்த அக்ஷரங்களுக்கு வேலையை கொடுத்துருக்கான் பராசக்தி. வரதாம்பிகை, யோகத்தை தருகிறாள். ரேவதி, தத்சவிதுர் வரே ரேவதி, திருமணம், அன்பு, இதெல்லாம் தருபவள். நீ சூக்ஷ்மா, பேர் அம்பாளுடைய பேர் சூக்ஷ்மா, செல்வம் தருபவள். ஞானாம்பிகா, அழகு தருபவள். பார்கவி, பாதுகாப்பு தருபவள். கோமதி, ஞானம் தருபவள். தேவிகா, தீயதை அழிப்பவள். வராகி, தபயோகம். சிம்மணி, இருப்பதை காப்பவள். உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்காங்கள, அது பறிபோகாமல் இருக்கிறத காக்கக்கூடியவள், இருப்பதை காப்பவள். தியானாம்பிகை, நீண்ட ஆயுள் தருபவள். மரியாதா, புலனடக்கம், ரித்தம்னு சொல்லலையா, சத்தியம் இருக்கணும், ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும், அது தரும். அந்த ரிதத்தை தரக்கூடியவள் யார்? ஹி ஸ்புடநாயகி, எடுத்ததை பூர்த்தி செய்பவள். மேதாசக்தி, நினைவாற்றல் தருபவள். எதிர்காலம் கணிக்கக்கூடிய சக்தியை, தொலைநோக்கு பார்வை தருபவள். யோகமாயா, யோன, தாயானவள். யோன, தாயானவள், எல்லாவற்றுக்கும் தாயானவள். யோனி, உற்பத்தி, விருத்தி. தாரணி, அம்பாள் பேர் பற்றி தாரணி, சுகவாழ்வு தருபவள். பிரபவா, லட்சிய சித்தி, எந்த லட்சியத்தை எடுத்தாலும் சித்தி பண்ணக்கூடியவள். ஊஷ்மாதேவி, தைரியம் தருபவள். நிலைக்கு நிற்கிறது, ஸ்திரம்னு சொல்லலை, ஏக்க அத்வைத்தம், ஒன்றில் நிற்கிறது. அதான் தைரியம்னா தைரியமாக நிற்கிறேன்னு சொல்லல. தைரியமாக நிற்கிற அர்த்தம் என்னன்னா, ஒன்றில் நிற்கிறது தைரியம். ஸ்திரம். நேற்று சொன்ன இல்லையா, ஆசனம் எப்படி இருக்கணும்? ஸ்திரமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். உட்கார ஆசனம் உறுதியாக இருக்கணும், நிலைத்து இருக்கணும், ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கணும், ஒரே திசையில் தான் பார்க்கணும், ஒரே இறைவனை தான், எல்லாம் ஒன்று தான். இந்த பல வேலையெல்லாம் விட்டுருங்க, இனிமேல் எல்லாம் ஒன்று தானே.
ஒத்துக்கிறீங்களா இல்லை? எல்லாம் ஒன்றுலேருந்து தானே வந்திருக்கு. எது ஆர்ஜினோ அதை பிடிச்சிடணும். வேருக்கு தண்ணி ஊற்றுனா அது செடி ஃபுல்லாக பரவுமா? பரவாதா? சோ பிரச்சோ பிரபாசக்தி லட்சிய சித்தி. சோ ஊஷ்மாதேவி தைரியம் தருபவள், சிறை ஒன்றில் நிற்கக்கூடிய அத்வைத நிலை தருபவள். ஷோ த்ரஷ்யா, இதுதான் த்ரிஷான்னு சொல்கிறோம் இல்லையா? த்ரிஷா அம்பாள் பேர், உடனே சிரிச்சிருவீங்க. த்ரஷ்யா விவேகம், விவேகம் தருபவள். யாத் பிரஜோதி யாத் நிரஞ்சனா, நிரஞ்சனா நிரஞ்சனா தேவி பரோபகார்த்தம் செய்பவள். மறுபடியும் சொல்ல பாருங்க. தத்சவிதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரஜோதியாத். இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு? தத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. தத்து தப்பினி வெற்றி தருபவள், ச சாமுண்டி வீரம் தருபவள், விஸ்வா நட்பலன் தருபவள், துர் துஷ்டி தருபவள், சுக அமைதி திருப்தி தருபவள், வரதாம்பிகை யோகம் தருபவள், ரேவதி திருமணம் அன்பு, நீ சூக்ஷ்ம செல்வம், யம ஞானாம்பிகா அழகு, பர் பார்கவி பாதுகாப்பு, கோமதி ஞானம், தேவிகா தீயதை அழிப்பவள், வராகி தபயோகம் செய்பவள், சிங்கனி இருப்பதை காப்பவள், தியானம் தியானாம்பிக்கை நீண்ட ஆயுள் தருபவள், மரியாதா புலனடக்கம் செய்பவள், ஸ்புடநாயகி எடுத்ததை பூர்த்தி செய்பவள், மேதா எதிர்காலம் கணிப்பவள், நினைவாற்றல் தருபவள், யோகமாயா விழிப்பு நிலை பார்த்தீங்களா? விழிப்பு நிலை. யோனி உற்பத்தி விருத்தி தாயானவள், தாரணி சுகவாழ்வு, நக அப்படிங்கிறது தாரணி சுகவாழ்வு, பிரபவா லட்சிய சித்தி செய்பவள், சோ ஊஷ்மாதேவி தைரியம், சோ இத் த்ரஷ்யா விவேகம் தருபவள், யாத் நிரஞ்சனா பரோபகார்த்தம் செய்பவள். ஸோ இவ்வளோது விசேஷம் இந்த ஒரு மந்திரத்தில். இது மாதிரி எந்த மந்திரத்துலேயும் இவ்வளவு அர்த்தம் கற்பித்தம் இல்லை. அதனால் இல்லறத்தானுக்கு எந்த காரியத்தையும் சாதிக்கலாம். இதோடைய சூக்ஷ்மம் தெரிந்தால், இதை தெரிஞ்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை காலை மதியம் மாலை 3 வேளையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லறத்தானுக்கு கட்டாயம் என்ன பண்ணணும், சந்தியா காலம் சொல்லக்கூடிய இடத்துல ஜபம் பண்ணணும். 108 பண்ணலாம், 1008 பண்ணலாம். இது என்னது, இல்லறத்தில் பிரச்சனை இருக்குது, குழப்பம் இருக்குது, காசு இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா சொல்லிட்டு கிடக்குறான்ல, அவன்லாம் இது பண்ணலாம். இதுக்கு இதை விட மேலான ஒன்று, உலகத்திலே மேலான ஒன்று, சூப்பர் டூப்பர்னால் அது ஓங்காரம். ஏன்னா இதோடைய சாரம் அங்கே இருக்குது, அங்கேருந்து தான் இது வந்திருக்கு. இதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது, வியாக்கிருத்தின்னு சொல்லுவான். பூகு புவக சுவக வியாக்கிருத்தி. இந்த 2 3 இதுக்கு தன்னடக்கம் வச்சுருக்கு. புரியுதா? அதனால் இதை ஒழுங்காக நம்ம நாட்டவர் யார் ஜபிச்சாலும் இந்த லோக சேமம் அடையும். அதனால தான் வெஜிடேரியன் கட்டாயம் இதை பண்ணணும்னு அதை சந்தியாவில் வச்சுருக்காங்க. லட்சக்கணக்கில் பண்ணுவான். நார்த்தில் ஜபயோகம் பயங்கரம், சவுத்தில் தான் என்னவோ வைப்ரேஷன் கம்மியாக இருக்கு. புரியுதா சொல்கிறது? ஒவ்வொரு நாளாக என்னவோ இந்த வாரம் ஃபுல்லாக மந்திரங்களை பற்றியே எல்லாம் கர்மகாண்டம் தான். ஆனாலும் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஓங்காரத்தையும் இந்த எல்லா வல்லமையுடைய சூரிய நாராயணன் நான் சொல்கிறதும் மொத்த உபநிஷத்தினுடைய குறிக்கோள் பூர்த்தி ஆகிடுது. புரியுதா? அதனால் இந்த மந்திரத்தினுடைய சாரத்தை இன்னும் நிறைய இதில் பேசலாம், அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் முக்தியை நோக்கி போகிறீங்க. இது என்ன பண்ணும், சித்தியை கொடுக்கும்.
சித்தியில் மயங்க என்ன பண்ணுவான் சாமானியன், அது பின்னாடி போயிடுவான். ஓ காயத்ரியில் இவ்வளவு இருக்கா, அதான் இது ஜபிக்கணும், எல்லோரும் ஜபிக்கணும், லோகக்ஷேமம் அது. இது ஏன் ஓப்பன் பண்ண, தானும் ஜபிக்காமல் மற்றவங்களுக்கும் சொல்லித்தராமல், ஒன்று மற்றவங்களுக்கு சொல்லித்தர தான் ஜபிக்கணும்ல. அப்போ இதை கேட்குற யாராவது ஒருத்தவன் தொடர்ந்து ஜபிப்பான். லோகக்ஷேமமாகட்டும், நல்ல வைப்ரேஷன் போகட்டும் நாடு ஃபுல்லாக. ரிஷிகள் எழுதி வச்சது, ரிஷிகள் பொய் சொல்லுவாங்களா? வேதம் பொய் சொல்லுமா? இது வரைக்கும் நீங்கள் 10,000 மந்திரங்களை கடந்து வந்திருக்கீங்களே, எங்கேயாவது ஏற்றத்தாழ்வு சொல்லுதா? எங்கேயாவது இப்போ புறம்பா சொல்லுதா? இதுதான் ஒரிஜினல். நம்ம பார்க்குறதெல்லாம் ஒரிஜினல். இந்த ஸ்மிருதியில் தான் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு புரிகிற அளவுக்கு இறங்கி சொல்கிறேன்னு ரொம்ப இறங்கிட்டாங்க. இறக்கத்தை ரொம்ப காமிச்சிட்டாங்க. அதான் ஸ்மிருதி. ஸ்மிருதியை விட ஸ்ருதி மேலானது. அதனால் இதை நீங்கள் ஜபிச்சு மேலேறணும். இதெல்லாம் ரொம்ப மறைபொருளாக வச்சுருக்கக்கூடிய ரகசியமாக வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ரகசியம் அறிஞ்சு நீங்கள் இதை ஜபிக்கணும். அதுக்காக இதை சொல்கிறேன். இதனுடைய நுட்பத்தை சொல்லிட்டேன். இது எத்தனை பேர் கேட்குறாங்களோ, இதை யார் பயன்படுத்துகிறாங்களோ பயன்படுத்தி நல்லா இருக்கட்டும். நல்ல நோக்கத்தோடு சொல்கிறோம். அடியேன் சொல்லக்கூடிய சாணத்தில் முருகப்பெருமான் வச்சுருக்க. அடியேன் சொல்லலை, முருகப்பெருமான் உங்களுக்கு விருப்பப்பட்டு சொல்கிறார். அடியேன் வாயை பயன்படுத்தி, அடியேன் வாயின்னு சொல்லக்கூடாது. நீ 1 மணி நேரமாவது வேதத்துக்கு நேரம் கொடு, சாமிக்காக நேரம் கொடுன்னா, சாமி தான் அவனுக்கு நேரத்தையே கொடுத்துருக்காருங்கிற அறிவே இல்லை. நேரம் இல்லையா அவருக்கு? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுவுமே கரெக்டாக செய்கிறதில்ல. எதாவது ஒன்று கரெக்டாக செய்கிறேன், சரி போன்னு சொல்லலாம். எதையுமே கரெக்டாக செய்கிறதில்ல. நீ உன் லட்சணம் தான் தெரியுமா, இங்கேயே எப்படி பண்ணுறான்னா அங்கே போய் என்னென்ன பண்ணுவேன். உன்னை வச்சுட்டு எப்படி அவன் வேலை வாங்குறான், சம்பளம் கொடுக்குறான், உன்னை வழி நடத்துகிறான்னா அவனுக்கு மென்டல் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து பைத்தியம் பிடிச்சி அவன் நல்லா இருப்பான். சரி, இதோடைய மகத்துவம் சொல்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். இது அவ்வளோ மகத்துவங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு போகல, இதை வலியுறுத்துகிறேன். அடியேன் வலியுறுத்துகிறேன். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால், வீடும் நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால், கிரகஸ்தனுக்கு இது தேவை. அதனால் இதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்கிறேன். மேலோட்டமாக எடுத்துடாதீங்க மற்ற மந்திரங்கள் மாதிரி. நீங்கள் எந்த மந்திரமே அடியேன் உபதேசிக்கவே இல்லை இது வரைக்கும். ஓங்காரம் ஒன்று தான் உங்களுக்கு உபதேசிச்சிருக்கேன். அதோட 2வது மந்திரமாக இந்த மந்திரத்தை சொல்கிறேன். ரொம்ப தரித்திரம்னு சொல்லுவாங்க. இந்த பூஹு ஒரு மந்திரம் நரசிம்ம உபநிஷத்தில் வந்துச்சே, ஒரு மந்திரம் மகாலட்சுமியை பற்றி. இந்த பணம்னு கேட்டுகிட்டே இருக்கிறவனுக்கு பூர்லக்ஷ்மி புவர்லக்ஷ்மி ஸ்வலக்ஷ்மி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதய, மகாலட்சுமி பிரஜோதய. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மந்திரம். அது இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா நிறைய மந்திரம் அப்படியே விரித்து 1,00,000 மந்திரத்தை எழுதி வச்சுட்டு எதை படிக்கிறதுன்னு மண்டையை பிச்சுட்டு இருப்பீங்க. அதனால தான் நான் சொல்கிறதே இல்லை, வேண்டான்னு நினைக்கிறேன். இந்த ஒன்றை நான் அடியேன் உபதேசிக்கிறேன். ஓங்காரம் முதலிடத்தில் இருக்கணும். இந்த ஓங்காரம் இதிலே சேர்ந்துருக்கிறதுனால ஓங்காரம் இதிலே இருக்குது. ஓம் பூர்போஷம் தானே ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் இந்த மந்திரத்தை இல்லறம் செழிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். வலியுறுத்துகிறேன். சரியா? அடுத்தது இது வரைக்கும் இருக்கட்டும். ரொம்ப ஓவர்லோட் பண்ண வேண்டாம். எத்தனை மந்திரம்? 3 மந்திரம் பார்த்துருக்கோம். ஆடியோ போட்டு ஒரு நோட்டில் கூட எழுதிக்கலாம். எல்லா நன்மைகளும் அதிலே ஒடுங்கிடுது. மிச்சத்தை நாளைக்கு இந்த மந்திரம் முடிஞ்சிடும். நாளைக்கு இந்த உபநிஷத்து முடியும். இருக்குது, நாளைக்கு பேசுகிறதுக்கு மேட்டர் இருக்குது இதில். சரி, அதனால் நாளைக்கோ இல்லை நாளான்னைக்கோ 73வது படிக்கட்டில் ஞானத்தில் ஏறுறோம், சிகரத்தை பிடிக்கிறோம், மக்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறோம், வாரி வழங்குகிறோம். என்ன, யாரும் பக்தர்கள் யாருமே துக்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. எல்லாம் தெளிவாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். எல்லாருக்கும் நல்லது செய்யணும், பரோபகார்த்தம் பண்ணணும். பார்த்தீங்களா, கடைசி வார்த்தை பார்த்தீங்களா, அவள் யார் பேர்? அவள் பேர் தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடியன் பரோபகார்த்தத்துக்கு யார்? யாத் நிரஞ்சனா. பேரெலாம் வைக்கிறீங்களா, அர்த்தம் தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு பேருக்கும்
ஒரு அர்த்தம் இருக்குது. நிரஞ்சனாங்கிறவ பரவகார்த்தம் செய்யக்கூடியவள். அதுதான் முதல் முருகன் எனக்கு கொடுத்த முதல் வரம். அதான் நிறைய எனக்கு வரம், எத்தனையோ வரம் கொடுத்துருக்காரு. அதில் முதல் வரமாக பரோபகார்த்தத்தை கொடுத்தாரு. அது இன்றைக்கி வரைக்கும் அந்த குரு சேவா தான் என்னை உயர்த்தினதுங்க. இந்த பரந்த மனப்பான்மையை கொடுத்ததும் முருகப்பெருமான் உள்ளே வந்ததுக்கும் காரணம் குரு சேவா தான். அதே நீங்களும் செய்யுங்க, நல்லா இருக்கு. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு மறுவாய் உலகாய் மறுவாய்